அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்குமே அவருக்கான தனிப்பட்ட ஆசை இருக்கும். அந்தந்த வயதுக்கு தக்கவாறு அவர்களுடைய ஆசை வேறு விதமான ஆசைகளாகத்தான் இருக்கும். சிலருடைய ஆசையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வியப்பூட்டக்கூடிய வகையில தான் இருக்கும். அப்படி குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த பருவத்துக்கான ஆசை, இளைஞ பருவத்தில் இருக்கும் பொழுது இந்த வயது நம்ம எப்படியா சாதிச்சிடணும் என்ற ஆசை, முதிய பருவத்தில் இருந்தோம்னா நம்ம இதற்கும் மேல சாதிக்கணும் என்ற ஆசை இருக்கும். இல்லாட்டி இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இனிமேலும் கழிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இப்படி ஒவ்வொரு வயதுக்கும் அந்தந்த வயதுக்கு தக்கவாறு ஆசைகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் எல்லா மக்களுக்கும் ஆசையை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முதியோர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசையை தீர்க்க வாய்ப்பே கிடையாது என்று என்ன இங்கிலாந்தை சார்ந்த முதியோர்களின் நிர்வாகிகள் அங்கு உள்ளக்கூடிய முதியோர்களில் உள்ள அனாதைகளுக்கு முதியோர்களுக்கு நம்ம எப்படியாவது அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசை வருது. அப்போ அங்குள்ள எல்லா மக்களுக்குமே எல்லா வயதானவர்களுக்குமே அவங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டு நிறைவேற்றி வைக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு மூதாட்டிகிட்ட வராங்க. அந்த மூதாட்டிக்கு சுமார் 104 வயதாகுது. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் இது. அந்த 104 வயதான அந்த மூதாட்டிகிட்ட போய், அம்மா உங்களுக்கு ஆசை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மூதாட்டி சொன்னாங்களா, அவங்க சொன்ன பதிலை கேட்டு அங்க உள்ள எல்லாருக்குமே ஆச்சரியத்தை தந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மூதாட்டி அந்த வயசுலயும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரணும், அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதான் ஆசையா சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஏற்பட்டது. இந்த வகையில தான் ஒவ்வொரு தனிநபருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் வேறுபடும். எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஆசை தான் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆசை தான், எனக்கு வேற ஆசை இருக்கும். இப்படி அந்த மூதாட்டிக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் என்ற ஆசைகள் இருக்கு. உடனே அந்த நிர்வாகிகளும் ஆச்சரியத்திலேயே இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயில காமிச்சிட்டு அந்த அனுபவத்தை அந்த மூதாட்டிக்கு தந்திருக்காங்க. இப்படி அந்த வகையில தான் பல ஆசைகளுடன் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வல்லநாயகம் அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்தையும் நிறைவேற்றி வைப்பானாங்க. இப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இருந்த ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க ஒரு சமயம் அழுதுகிட்டு இருக்காங்க, சோகத்துல இருக்காங்க. அதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் இப்படி அழுகுறீங்க, ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தை ஷஹீத் ஆயிட்டாங்க, போர்க்களத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாங்க, அதனால குடும்பத்தின் சுமை என் மேல வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம என் தந்தை விட்டு சென்ற கடனை நான் தான் அடைக்கணும், அதை நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, உங்கள் தந்தையிடம் அல்லாஹு தஆலா என்ன கேட்டான் தெரியுமா, அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்லுங்க யாரா சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன அடியானே, உன்னுடைய ஆசை என்னவென்று சொல், நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன் என்பதாக அல்லாஹ் உங்களுடைய தந்தையிடம் கேட்டான். அதற்கு உங்கள் தந்தை, இறைவா, நான் திரும்பவும் இந்த உலகத்துக்கு உயிருடன் போகணும், திரும்ப நான் போர்க்களத்துக்கு போகணும், திருப்பி நான் ஷஹீதாகணும், திருப்பி மரணித்து அதனுடைய அதே நன்மை நான் திருப்பி பெறணும் என்பதாக உன் தந்தை கூறினார். உன்னை அல்லாஹ் தஆலா சொன்னா, என் மீது வந்தவங்களை, என்கிட்ட வந்தவங்களை திருப்பி நான் உலகத்துக்கு அனுப்ப மாட்டேன், வேற ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுப்பா, நிறைவேற்றி வைக்கின்றதாக அல்லாஹ் கூறினார். அப்ப இருக்கும்போது உங்க தந்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான், இந்த ஆசையை நான் சொல்லும் போதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில 3வது அத்தியாயம் 169வது வசனத்தை இறக்குறான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். நபியே, நீங்கள் கூறுவீராக, அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவர்கள் இறந்தவர்களாக நீங்கள் எண்ண வேண்டாம், அவர்கள் அல்லாஹ்வால் உணவளிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதாக வசனம் இறக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்ப கவனிக்கணும், ஷஹீதானவருடைய கண்ணியம் எந்த அளவுக்கு அப்படின்னு கவனிக்கணும். இந்த நாள்ல இருந்தும் சரி கியாமத் நாள் வரைக்கும் இந்த வசனத்தை வாசிக்கக்கூடியவர்கள் இந்த வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களும் வருவாங்க, அவங்களுடைய தந்தையும் வருவாங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, அவங்க எப்படி ஷஹீதானாங்க, அல்லாஹ்கிட்ட எப்படிலாம் பேசினாங்க என்பதையெல்லாம் இந்த வரலாற்று சம்பவங்கள் அன்று வரை சொல்லப்படும். ஆக இப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு சிறப்புகள் வாழ்ந்திருக்கு அவங்களுடைய தந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக அன்பார்ந்தவர்களே, வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தல் புரிவானார்.
அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம வாழும் பொழுது மவுத் வரைக்கும் ஆசை இருக்கு, ஏன் மரணித்த பிறகும் கூட இந்த மனித சமுதாயத்துக்கு ஆசை நிக்கல அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மவுத்துக்கு பிறகும் கூட மனிதனுக்கு வயதிகம் வந்து விட்டாலும் கூட அவனிடம் 2 ஆசைகள் இளமையாகவே இருக்கு அப்படின்னு சொல்றான். அல் ஹிர்சு அலல் மால், முதல் விஷயம் என்னன்னா, ஆதமுடைய அடியானுக்கு 2 விஷயங்கள் இளமையாக இருக்கு. முதல் விஷயம் பொருள் ஆசை. ஒரு பொருளின் மீதான ஆசை ஒரு மனிதனுக்கு எப்பவுமே நீங்காது. அது வயசானாலும் சரி, ஏன் மௌத்தாக சக்கராத் நிலையில் இருந்தா கூட சில பேத்துக்கலாம் அந்த ஒரு பொருளின் மீதான ஆசை நிக்கவே நிக்காது. இரண்டாவது இன்னும் ஆயிலின் மீதான ஆசை. நம்ம ஒவ்வொரு துவாவிலும் கேட்கும்போது கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு 1000 நீடித்து தருவாயாக அப்படின்னு கேட்போம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பொருளின் மீதான ஆசையாக இருக்கட்டும், ஆயிலின் மீதான ஆசை, வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நீடிச்சு போனா நல்லா இருக்கும் என்ற ஆசை ஒரு மனிதனுக்கு எப்பவுமே நின்றது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இது போன்ற பலவிதமான ஆசையுடன் வாழக்கூடியவர்களாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு துவா கேட்கிறார் என்றால் வெட்கப்படாமல் கேட்கட்டும், கூச்சப்படாமல் கேட்கட்டும். ஏனென்றால் அவர் யார்கிட்ட கேட்கிறார் அப்படின்னா அல்லாஹ்விடம் கேட்கிறார். அந்த மனிதருக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால், அல்லது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் தருகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய கஜானாவோட 1% குறைய போறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதே வெட்கப்படாமல் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் துவா செய்யட்டும். ஏன்னா அல்லாஹு தஆலா கையேந்தி அடியான வெறுங்கையோட வெட்கப்படுறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அன்பானவர்களே, இனி வரக்கூடிய காலங்களிலாவது நமக்கான தேவைகளை, நமக்கான ஆசைகளில் வெட்கப்படாமல் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் எண்ணியமாக்கி விடுவானாக. நம்முடைய ஆசைகளை சரியான ஆசைகளாக, ஹலாலான ஆசைகளாக வல்ல நாயன் அல்லாஹ் ஆக்கி விடுவானாக. நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடிய துவாக்களாக வல்ல நாயன் அல்லாஹ் ஆக்கி விடுவானாக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கு தந்தல் புரிவானாக. இந்த துவாவுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.